Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிளைண்டா எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம எக்ஸ்பிரஷனே கொடுக்காம இருந்தது. நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன், யார் என்ன மாதிரியே இருக்கு, யார் இதுன்னு இன்னும் ரிவீல் ஆகாம இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா அந்த இடத்துல நான் இருக்கேன். என்னோட இடத்துல நக்கீரன் அவர்களே இந்த கண்டென்ட் நான் சொன்னேன், இது எனக்கு கண்டென்ட்டா பவுண்டா நீங்களே பண்ணி கொடுத்தாலும் சரி, ஒன்லைனை ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு கொடுத்தாலும் படத்துக்கு நீங்க தான் ஹீரோயின். அப்படியா? இல்ல, எனக்கு சம்பளமே வேணாம், நல்ல கண்டென்ட்ல நடிச்சா மட்டும் போதும். சத்தியம் தியேட்டர்ல கோழி பண்ண சொல்லுறத செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு போறோம். மறுபடியும் எல்லாரும் கோழி பண்ணிக்கு போறேன். எனக்கு பவி டீச்சர்லயும் நம்ம ஊரு பொண்ணு, நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேர்ள்ன்ற ஒரு விஷயம் கனெக்ட் இருந்தது. நான் ரொம்ப நேச்சுரலா நடிச்சே பழகிட்டேன். அதுக்காக ஒரு பெரிய நேச்சுரலா அப்படிலாம் சொல்ல வரல. தமிழ் சினிமால இனிமே பேசப்படாத ஒரு நிற அரசியல் இருந்துகிட்டே தான். ஏன் இந்த கலர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி ஒரு மாதிரி ஒயிட்டா இருந்தாதான் ஒரு மாதிரி பியூரா இருப்பாங்களா? ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க கோழி பண்ணை செல்லத்துறை படத்தினுடைய என்டையர் காஸ்ட். எல்லாருக்குமே வணக்கம். வணக்கம். வி ஆர் வெயிட்டிங். அந்த மூமெண்ட் தான். உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கேட்போம்னு நினைக்கிறேன். எப்படி ஃப்ரெண்ட் ஒரு ஹீரோ ஆயிட்டாங்க? ஏய் சூப்பர்டா. அப்படியா? சூப்பரா அலக்கிடடா. யா சோ அதனால இல்ல ஹாப்பி. ஏன்னா லயலா திருப்பி பிளாக் ஷீப் சோ அங்க இருந்து விட்டுட்டு போயிட்டீங்க, திருப்பி கோழி பண்ணல. அதுக்கு பிளாக் ஷீப்ல ஆஹா கல்யாணம் ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அதனால மேடம் அங்க டைரக்ட் அங்க போயிட்டாங்க. நம்ம பஞ்சதந்திரம் கல்லூரி சாலைன்னு பண்ணிட்டு அப்புறம் கலாகாலம் கலகம் எல்லாருக்கும் எவ்ரி பாத் இஸ் டிஃபரெண்ட்ல. சோ எல்லாருக்கும் அவங்க என்னென்ன அடிகள் பட்டு வரணுமோ அந்த எல்லா அடிகளும் பட்டு போற ரோடு சின்னதாகும். அப்ப 2 ரோடு எடுத்துப்போம், மறுபடியும் ரோடு பெருசாகும் போது ஒன்னாயிடும். எப்படி இருந்துச்சு அந்த ரோடு? நல்லா இருந்துச்சு. சோஃபா சோ குட். இதுக்கப்புறம் ரோடு எங்க போகும் அதுக்குதான் நான் பாக்கலாம். ஆமா சத்யாஜி வணக்கம். அப்படியே நல்ல பிள்ளையா இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசுறாங்க. ப்ரொமோஷனை முடிச்சிட்டு சண்டே வீட்டுக்கு போனோம்னா சாப்பிட்டு தூங்குவோம். எங்க இல்ல நாளைக்கு சொல்றேன். இல்ல பேசிக்காவே நான் நல்ல பொண்ணுதான், அதனால பார்த்தா தெரியுதுல. ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆமா, என்னைக்கு நீங்க என்கிட்ட பேசாம கொஞ்சம் அவையவா இருந்தீங்களா அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க கொஞ்சம் நல்ல புள்ள போல அப்படின்னு. ஓகே பேசுறாங்க, நம்ம எப்படி இருக்கோம். நிறைய கண்டென்ட்டுக்காக நம்ம போராட வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஆரம்பிப்போம். உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஒன்லைன் சொல்றேன், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்லைன் சொல்றேன். அந்த ஒன்லைனோட ஸ்டோரி லைன் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோரி நீங்க எப்படி கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னு தான். இப்ப எல்லாருமே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக போறோம். ஓகேவா? உங்க எல்லாருக்குமே இது புரிஞ்சா? நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். உங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த கதையை எழுதணும். ஃபர்ஸ்ட் சீனியர் பிரிகிடா ஒரு நாள் எப்பவுமே கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எப்ப இருந்தோம் எக்கோ வாய்ஸ் கேட்டுட்டு இருக்க மாதிரியே ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்துல ஒரு உருவமே தெரியாத ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிதான் அந்த பொண்ணுக்கு தெரியுது யாரும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்காங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணுக்குமே அது விசிபிள் ஆக ஆரம்பிக்குது. பட் அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா மத்த யாருக்குமே அது தெரியல. இப்ப இந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கூட யாரும் இருக்காங்க, மத்த யாருக்குமே அந்த உருவம் தெரியல, நமக்கு மட்டும் இது தெரியுது. நான் என் கதையில என்ன பண்ணுவேன்னா அதை என்னோட ஓன் செல்ஃபா தான் நான் பார்ப்பேன். மை இன்னர் செல்ஃபா அதை பார்ப்பேன். ஸோ மேபி மை இன்னர் செல்ஃப் இஸ் பீயிங் வித் மீ அண்ட் கைடிங் மீன்ற மாதிரி நான் கதையை கொண்டு போவேன். ஓகே, சோ அவங்கள வச்சு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அதுதான் இன்ட்ரெஸ்ட். என்னெல்லாம் பண்ணுவேன்? ஆமா, சி பர்சனலா ஒரு பாத்திக்கலாம், நீங்க போகாத இடத்துக்கு அவங்கள அனுப்பிச்சுடலாம், அந்த மாதிரி கேக்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காவா? யா கண்டிப்பா நடக்கும்ல. இப்போ கதையாவே சொல்லுவாங்க. ஆமா, அதுக்காக இவ்வளவு பெரிய கண்டென்ட் எழுதிட்டு வந்து. சரி ஓகே, இந்த மாதிரி ஆகுதா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு கனவு வருது. ஸோ அந்த கனவுல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்ததில்ல, என்னோட கேரக்டரே ஒன்று பக்கத்துல இருந்ததில்ல, அது நான் தான் ஆக்சுவலா. ஸோ அது நான் தான் இல்லை. ஸோ இப்போ அந்த நான் தான் தெரிஞ்சிச்சு, அவங்க ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. என்ன மாதிரியே பண்ணுது, நான் பண்ணுறதெல்லாம் பண்ணுது, எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நான் அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு ஓகே தூங்குறது தான் ஒரே பாயிண்ட் இதுக்குன்னு சொல்லி நான் தூங்கிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா அந்த கேரக்டர் நானா இருக்கேன். அந்த ஆப்போசிட் கேரக்டர் எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம இருந்த கேரக்டர் அதுவும் நான் தான். பட் ரொம்ப பிளைண்டா எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம எக்ஸ்பிரஷனே கொடுக்காம இருந்தது. நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன், யார் என்ன மாதிரியே இருக்கு,
யார் இதுன்னு இன்னும் ரிவீல் ஆகாம இருந்தது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பார்த்தா அந்த இடத்துல நான் இருக்கேன், என்னோட இடத்துல அந்த கேரக்டர் இருக்கு. என்ன பண்றது எனக்கு தெரியல, ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ நான் வெளில போறேன், என் அம்மா கால் பண்றேன். என்னால என் அம்மா கால் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, பேனிக் ஆகுறேன், வெளியில ஓடுறேன். வெளியில போனா வேற யாராலையுமே என்னை கண்டுக்கவே முடியல. ஒருத்தர் போய் அங்கேருந்து கை காட்டினா அவர் என்னை பார்க்கவே மாட்டாரு. அவருக்கு நான் தெரியல, பட் அந்த கேரக்டர் தெரியுது. இப்ப என்ன நடந்ததுன்னு தெரியல. தளபதி வேற லெவல். நீங்க பார்த்திபன் சார் கிட்ட கத்துக்கிட்ட மொத்த ஏடி விஷயத்தை இங்க போட்டீங்க போல. இல்ல சத்தியமா இல்ல, நான் அதே ஃப்ளோல இதோ யாருஜி நீங்க 10 நிமிஷத்துல ஒரு புக் எழுதலாம் போல இத வச்சு. That was amazing. Thank you. மலையாளத்துல ஆரம்பிச்ச கதை கொண்டு போய் எங்கேயும் ஹாலிவுட்ல முடிச்சிட்டீங்க. Thank you. Amazing ஜி. Thanks, Seriously thanks. interesting. But that was really nice. அது நிஜமாவே கண்டென்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. படமா வந்தா நல்லா இருக்கும்ல. எல்லாம் நான் சேர்த்து வச்சு ஒரு நாள் படம் எழுதிருக்கு யோசிக்கும்போது எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து காப்பிரைட்ஸ் வேணும் எனக்கு. நான் கிரண் அவர்களே இந்த கண்டென்ட்டை நான் சொன்னேன். இது வந்து எனக்கு கண்டென்ட்டா பவுண்டா நீங்களே பண்ணி கொடுத்தாலும் சரி, ஒன்லைனை ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு கொடுத்தாலும் சரி. படத்துக்கு நீங்க தான் ஹீரோயின். அப்படியா? இப்ப காப்பிரைட்ஸ் கேப்பீங்களா? பண்ணுங்க. வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க. 2 சம்பளம். 2 சம்பளம். இல்ல எனக்கு சம்பளமே வேணாம், நல்ல கண்டென்ட்ல நடிச்சா மட்டும் போதும். அடுத்து உங்க கண்டென்ட்க்கு வருவோம். செம வைபான பையன், உங்களை மாதிரியே ஏகன் மாதிரி ஜாலியான வைபான ஒரு பையன். காசுலாம் சேர்த்து வச்சுட்டு பாரிஸ்க்கு ட்ரிப்பு போறான். ஃபிளைட்ல இருந்து இறங்குறான், பாரிஸ்லாம் சுத்தி பாக்குறான். பயங்கரமான ஒரு போட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்டும் கூட. இப்போ அதெல்லாம் மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபுல் மெமரிஸ் கான், எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற மெமரிஸ்னா அவன் கிளிக் பண்ண போட்டோஸ் தான். இங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. கிளிக் பண்ண போட்டோஸ் தான். அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த போட்டோல இருந்து ஒரு பில் போர்டு ஒன்று போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அந்த பில் போர்டை பார்க்கறான், பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். டிக்கெட் போட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுறான். பாரிஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துடுறான். அவ்வளவுதான் மெமரி இல்லையா? அப்புறம் எப்படி அவன் இந்தியா வருவான்? அந்த பில் போர்டு எல்லாம் எங்க இருக்குன்னு பாரிஸ்ல இருந்து இந்தியா வந்துடுறான். இந்தியா வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே ஒரு கேப் பிடிக்கிறான். கேப் வந்து அப்படியே மவுண்ட் ரோடு வருது. மவுண்ட் ரோட்ல இருந்து சத்தியம் தியேட்டர் போகுது. சத்தியம் தியேட்டர்ல கோழி பண்ண செல்வதோட செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு போறான். நீங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா, எங்க போனாலும் எதுக்கு இங்க வந்திருக்க, செப்டம்பர் 20 கோழி பண்ண செல்வதோட தியேட்டர்ல பாருங்க. நீங்க வேற மாதிரி. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என் தங்கச்சி அப்படியே என்ன பிடிச்சிருக்கோம். மறுபடியும் எல்லாரும் கோழி பண்ணைக்கு போனேன். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நாங்களே ப்ரோமோட் பண்ணிருக்கோம். என்ன அநியாயமா இல்லையா? எனக்கு இவ கதையிலே தோணுது, இங்க தியேட்டருக்கு போயிருக்கலாமே. இங்க தியேட்டருக்கு வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே தியேட்டருக்கு போக வேண்டியதானே. எதுக்கு நல்லா பாத்து அப்ப வந்து அந்த பிளைண்டான கேரக்டர் டக்குனு நானும் எடுத்து பண்ண வேண்டியதானே, பண்ணிருக்கலாம். அநியாயத்துக்கு பிராண்டிங்கா இருக்கீங்க. யுவர் சட்டை போட்டு வரும்போதே தெரியல ப்ரோ. அதான் நினைச்சேன் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. என்னன்னா சம்டைம்ஸ் தான், அதாவது ஒரு சில டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரூட்டடாவே அவங்களோட வே இதுதான். அவங்க எவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல அவங்க என்ன வேணா பண்ணட்டுமே, டிஸ்ட்ரிக்ட் இன் தட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து சீனு ராமசாமி அவர்கள் அவருடைய முதல் படத்துல இருந்து இப்ப வரைக்குமே இயல்பான கதைக்களங்கள், நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான கதைக்களங்களை, மனிதர்களை, சூழலை கொண்டு வந்துட்டே இருக்காரு. அவரோட இதுல ஒரு ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறோம், ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறோம். நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் வே கெட்டிங் இன் டு அ குட் ப்ராஜெக்ட். அப்படிங்கும்போது ஜஸ்ட் 3 பேரும் ஸ்வாப் பண்ணுங்க டக் டக் டக். ஹவ் வாஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் மிஸ்டர் சார் சீனு ராமசாமி சார்? நான் ப்ரீவியஸ் இன்டர்வியூலையும் சொன்னேன், பாலச்சந்தர் சாருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு லைவ்லியான சினாரியோல, அந்த சிச்சுவேஷன்ல மண் சார்ந்த கதைகளை எடுக்கிற டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. பட் அவ்வளோ லைவ்லியா போறது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கிற டைரக்டர்ல சீனு ராமசாமி சாரும் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு அந்த மாதிரி நடிக்க ஆசை இருக்கு. எனக்கு பவி டீச்சர்லயும் நம்ம ஊரு பொண்ணு, நம்ம நெக்ஸ்ட் ஒரு கேர்ள்ன்ற ஒரு விஷயம் கனெக்ட் இருந்தது. எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா வந்து அந்த மாதிரியான நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு கதை வந்து எனக்கு படத்துல கிடைக்கணும் அப்படின்னு, ஃபிலிம்ல கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு ஆசை இருந்தது. ஸோ நான் நீங்க சொன்ன மாதிரி தட் வாஸ் அ வெரி லாங் வெயிட் ஆஃப்டர் இரவு நிழல் கூட. ஸோ ஆமா, செந்தாமரை செல்வி ஒரு ஊர்ல இருக்க ஒரு சுத்த ஒரு தேனி பாஷை பேசுற ஒரு பொண்ணா நான் பண்ணியிருந்தேன். தட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய லேர்னிங்கும் இருந்தது. சார் நிறைய கற்றுக் கொடுத்தாரு, நிறைய கத்துக்கிட்டேன். எங்களுக்காக அந்த தேனி ஸ்லாங்ல, வட்டார வழக்குல ஆக்சுவலா எனக்கு ரொம்ப டஃபா இருந்ததுப்பா இது. ஏன்னா எனக்கு வரல சொல்லணும்னா, தேனி பாஷை வரல. கொஞ்சம் கொஞ்சமா சார் வந்து என்ன சொல்றாரோ ரிப்பீட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு தெரியும். நான் வந்து ரொம்ப நேச்சுரலா நடிச்சே பழகிட்டேன். அதுக்காக ஒரு பெரிய நேச்சுரலா அப்படிலாம் சொல்ல வரல.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு எனக்கு மைண்ட்ல தெரிஞ்ச ஒரு இருக்கு. நேச்சுரலா எனக்கு மைண்ட்ல என்ன இருக்கும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓவர் எக்ஸ்பிரசிவா பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் எப்பவுமே எனக்கு இருக்கும். ஸோ நடிக்கும் போது எல்லாமே நான் அதை வந்து மைண்ட்ல வச்சிருக்கிறதுனால இது வந்து நம்ம இழுத்து இழுத்து பேசுவாங்க பாத்தீங்களா, அதனால சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் 3 படம் பண்ணிட்டாங்க, ஸ்லாங் அதை யோசிக்கிறாங்க பின்னாடி. சரி ஓகே பேசலாமா? ஏதோ ஒண்ணு. ஓகே ஏண்டி சுதா என்ன பண்ணிட்டு இருக்காவ? பாத்திரம் எல்லாம் கழுவ கிடந்துச்சு, அதனால கழுவிட்டு இருக்கேன். அண்ணன் வந்துச்சா, அண்ணனுக்கு அப்படியே சமைச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு. எம்பிட்டு நேரம் கழுவ? வா சந்தை பக்கம் போயிட்டு வருவோம். சரி வா போயிட்டு வருவோம். உன் அண்ணன் அங்கதான் இருக்கான், அவன் என் கூடயே பேசிட்டு இருக்கான் கடலை போட்டுட்டு. அவனை போய் இழுத்துட்டு வைப்போம். எங்க அண்ணன் அப்படி எல்லாம் பண்ணாது. ஐயோ ரொம்ப தான். அமேசிங். சேது நான் சொன்னதுதான். ஆக்சுவலி நம்ம சில ரேர் அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எப்பவுமே ஒருத்தங்க கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவா அப்சர்வ் பண்றதுன்னு. நீங்க சேது அண்ணாவை ரொம்ப அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா அவர்கிட்ட இந்த குவாலிட்டி நீங்க பார்க்கலாம். யார்கிட்ட இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஜஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே ஃப்ரண்ட் எண்ட் பண்ணிட்டு அதை மட்டும் சொல்லுவார், அதை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். தட் அமேசிங். ஆனால் அவர் சொன்னது என்ன, என்னோட பாசிட்டிவ் ப்ரெசென்ட்டையும் நான் ஒரே இது இடத்துல பார்க்குறேன் அப்படின்னு. தட் வாஸ் அ மூமெண்ட்ல ஒருத்தருக்கு எப்பவுமே எப்படி இருந்துச்சு? தட் வாஸ் அந்த அதுக்கப்புறம் நான் ஆடியன்ஸ்ல பேசும்போது சொன்னதுதான், அது எனக்கு அண்ணன் சொல்லிட்டு போனது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று கொடுக்கும்ல. அவர் என்ன நேர்ல பார்த்து அது கரெக்டா ஒரு 15வது நிமிஷம், அதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தது இல்ல. 15 நிமிஷத்துல அவருக்கு ஒரு அப்படி ஒரு ஹோப், எனக்கு ஹோப்ன்றதை விட அப்படி ஒன்று சொல்லணும்னு என்னை பார்த்து சொல்லணும்னு அவருக்கு தோணுது அப்படின்னா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. சோ அது வந்து அப்படிதான் பாக்குறேன் நான். நீங்க அந்த ஸ்டேஜ்லயே சொன்னீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கு பிகாஸ் நீங்க ரொம்ப எமோஷனலா கூட நீங்க தம்பிலாம் வந்தாரு. நான் என்ன கேக்குறேன், அந்த இடத்துல விட்டு போன சில விஷயங்கள் சேது சாரை பத்தியோ இல்ல ரொம்ப நெருக்கமானவங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னு விட்டு போன விஷயங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கா? டக்குன்னு வைரமுத்து சார் பத்தி பேச மறந்துட்டேன். அது ரொம்பவே அஜ்ஜோ எப்படா நம்ம பேசாம, ஏன்னா வைரமுத்து சாரோட லிரிக்ல நாங்க வந்து நடிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய அருள், அது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது பொன்னான போட்ட புல்லுன்ற சாங் வந்து அதுதான் படத்தோட ஃபுல் மூடு. நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னா இந்த படம் என்னன்றது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படிப்பட்ட பாட்டை வேற லெவல் சூப்பரா வைரமுத்து சாரும் ரகுநந்தன் அவங்களும் சேர்ந்து பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் எடிட் பண்ணது வந்து ஸ்ரீகர் பிரசாத் சாரு. ஸ்ரீகர் பிரசாத் சாரை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அவரு எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம். சரி, இது ஒரு காமன் கொஸ்டின். ஐ ஹோப் நீங்க அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு. தமிழ் சினிமால இனிமே பேசப்படாத ஒரு நிற அரசியல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது பல இடங்களில் சில சந்திச்சிருப்பாங்க. எப்படின்னா சீனு ராமசாமி சாரி ஸ்டேஜ்ல சொன்னார் இந்த விஷயத்த. என்னன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு சோகால் ஃபேரா இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் டிஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு பையனை எங்கேயோ பொண்ணை எங்கேயோ இருந்து கூட்டு வந்து வெயில நடக்க வச்சு பெயிண்ட் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. மண்ணுக்கான நடிகர்களை வெள்ளையா இருக்கவங்க நடிக்க வேணாம்னு சொல்ல, அந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்வா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மண்ணுக்கான நிறத்தோட இருக்கக்கூடிய அந்த குணத்தோட இருக்கக்கூடியவங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கீங்க, பட் அந்த டோன் தான் மிஸ் ஆகுது அப்படின்னு எங்கேயாவது உங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது உண்டா? இல்ல மறுக்கப்பட்டிருக்கு. அது ஏன் மறுக்கப்பட்டிருக்குன்னா அந்த கேரக்டருக்கு மேபி அது சூட் ஆகாம இருந்திருக்கலாம்னு ஒரு விஷயம் வரும். அது மட்டும்தானே தவிர கலர் தான் சில. ஆனா அந்த கேரக்டர் வந்து ஏன் இந்த கலர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி ஒரு மாதிரி ஒயிட்டா இருந்தாதான் ஒரு மாதிரி பியூரா இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்த விஷயம் வந்து ஆக்சுவலா நிறைய மாறிட்டு இருக்கு இப்போன்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி குட் தேன் பிஃபோர். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நம்ம சினிமா, தமிழ் சினிமான்னு இல்லை, டோட்டலாவே அதை வந்து மாறக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிரும். அது மட்டும் அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கண்டிப்பா நீங்க அப்படி அந்த பாயிண்ட் நம்ம எடுத்ததால சொல்றேன், கொஞ்சம் நிறையவே மாறிட்டு இருக்கு. அது நம்ம எடுத்து பேசுற அளவு கூட இப்போ நம்மளுக்கு இல்லை, நிறைய மாறிட்டு இருக்கு ப்ரோ. வி கேன் சீ இன் ஃபிலிம்ஸ்ல. நம்மளுமே இந்த ஜென்ரேஷன், உங்க ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன்லாம் அது ஒரு பாயிண்டாவே பார்க்க மாட்டாங்கன்றது வந்து ஆணித்தனமா நம்மளுக்கு வந்து தெரியுது. சோ அதனால அத பத்தி கவலைப்படுறதுக்கான கிரிட்டிசிசம் நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்தது, கலர் வச்சு அப்பியரன்ஸ் வச்சு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. அப்ப என்ன நம்மளா தானே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு நம்ம சொன்னாலும் அப்பியரன்ஸ் வைஸ் நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு தான் இருக்கு. எஸ், சோஷியல் ஃபீல்டுலயுமே சரி, வெளியில நார்மலா சோஷியல் லைஃப்லயும் சரி. ஆனா இப்போ நிறையவே மாறிடுச்சு. நம்ம எதெல்லாம் வந்துட்டு இது வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது, சரி கிரைட்டீரியாஸ் இருக்கும்ல ஒரு சில விஷயம், அந்த எதெல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொன்னாங்களோ அது எல்லாமே உடைச்சி வர ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதனாலேயே அது எல்லாமே கம்மியாயிடுச்சு நான் சொல்ல. என்ன கேட்டா எனக்கு வந்துட்டு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. சொல்லப்போனா என் ஃபேமிலிலேருந்து நான் இதுலேருந்தே கிரிட்டிசிசம் இருந்துச்சு, கருப்பா இருக்கிற ஒரு காரணத்துக்காக. ஆனா
இப்போ எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே என் கலரால மட்டும்தான் வருது. கலரும் என்னோட ஸ்கில்லுக்காகவே வருது. அப்படிங்கும் போதே இந்த இடத்துலயே தெரியுது அது எப்பயோ உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனா இல்ல we can skip the question. இல்ல there's nothing to skip or talk about it இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது இது எல்லாமே அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒண்ணு இருக்கும்ல, அப்போதான் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி இல்லை எதுவா இருந்தாலுமே when your skill started getting market value, nothing else matters. அந்த மார்க்கெட் வேல்யூ வர வரைக்கும் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த படம் வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்றாங்க அதனால இது. பட் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னா அதை நம்புறதுக்கும் இங்க ஆள் கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது அதான் இது எல்லாத்தையும் ஆல் ஹாஸ் தேர் ஓன் ரீசன். அதாவது அவங்கவுங்களுக்கு ஜென்யூனா தான் இருக்கும். இது ரெகுலா சொன்ன மாதிரி தான், இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து பேசுற அளவுக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம எத்தனை இப்ப கனாகாலம் காலங்கள்ல என்ன செலக்ட் பண்ணதுக்கு காரணம் கலர் அண்ட் அப்ப நான் குண்டா இருந்தேன் எல்லாமே. அதே டைம்ல சில இன்னொரு இதுல செலக்ட் பண்ணாத காரணம் அதே கலர் நான் குண்டா இருந்தேன்றது. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தி ப்ராஜெக்ட் நீட்ஸ். ஓப்பனா சொல்ல போனா டேலண்ட் மட்டுமே நம்புவோம் எல்லாருமே. யங் ஜெனரேஷனுக்கு சொல்லணும்னா இல்ல வரவங்களுக்கு சொல்லணும்னா டேலண்ட் மட்டும் போதும் ப்ரோ. வேற ப்ரோ சிஸ் அது மட்டும் போதும், வேற எதை பத்தியும் கவலைப்படவே வேணாம் கொஞ்சம் கூட. இது மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். சச் அமேசிங் டைம் உங்களோட. லைக் ஒரு 3 யங் டேலண்டடான பீப்புள்ஸ் இருக்கீங்க. ரூட்டடா எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ தூரத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்க்கும்போது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. லாங் வே டு கோ. 3 பேருமே நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட நக்கீரன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். மறக்காம கோழிப்பண்ணை செல்லத்துறை உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய தியேட்டர்ல போய் பாருங்க. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன்.